ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ வந்து நம்ம வீட்டிலேயே எப்படி நெய் வந்து ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். நாங்கள் டீ ஷாப் வச்சுருக்கனால எங்களுக்கு வந்து 2 days ஒன்ஸ் வந்து இவ்வளோ பாலாடை வந்து கலெக்ட் ஆகும். அதனால் வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ மார்னிங்காக வந்து நெய் உருக்குறோம் அப்படின்னா நைட்டே வந்து அதில் கொஞ்சம் தயிர் போட்டு உர போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் மிக்சியில் அரைச்சாலும் சரி, இல்லைன்னா மத்து வச்சு சிலுப்புனாலும் நம்மளுக்கு பாலாடையிலேருந்து வெண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ வந்து நம்ம காலையில் தான் இப்போ ரெடி பண்ணுறோம். இப்போ நம்மள்ட்ட இருக்க பாலாடையை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பானையில் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு எலக்ட்ரிக் மத்து மாதிரி. இது வந்து அதுவே சிலுப்பி தந்துடும். ஒரு வித்தின் 10 minutesலேயே நம்மளுக்கு வந்து இதில் ஒரு நல்லா வந்து வெண்ணெய் கிடைக்கும். இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு 6 months வந்து இதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பாலாடை போட்டாச்சு அந்த பானையில். இப்போ ஐஸ் கட்டியை கொஞ்சம் போட்டுருங்க. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிஷினை வந்து ஆன் பண்ணி விட வேண்டியது தான். அதுவே நம்மளுக்கு சிலுப்பி தந்துடும். கொஞ்சம் ஜில் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. என்ன இதில் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்னால், இது வந்து ஒன் சைடு தான் ரொட்டேட் ஆகிறனால அந்த ஒயர் வந்து சிக்கிக்குது. நான் வந்து சரி அந்த பிளேட் இருக்கு இல்லையா, அது வந்து ரொட்டேட் ஆகக்கூடாதுன்றதுக்காண்டி அந்த துணி காய போடுற கிளிப்பை வந்து நான் அந்த இடத்துல இது பண்ணியிருக்கேன். மற்றபடி கீழே அந்த மத்து இருக்குது பார்த்திங்களா, அது உங்களுக்கு சுற்றுறது தெரியுதான்னு பாருங்கள். எலக்ட்ரிக் மத்து. இப்போ 1 minute தான் ஆகிருக்கு. உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி எடுத்திருக்கேன். அது நல்லா சிலுப்பிருக்கு பாருங்கள். பாருங்கள், உங்களுக்கு எப்படி கீழே அது ரொட்டேட் ஆகுதுன்றதை காமிச்சிருக்கேன். ஒரு 10 minutes நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 10 minutes ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு கூலிங் வாட்டர் இருக்கு இல்லையா, நம்ம ஜில் தண்ணி தான் யூஸ் பண்ணணும். நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. அப்போ நம்மளுக்கு வெண்ணெய் திரண்டு வராது. ஜில் தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லா நம்மளுக்கு வெண்ணெய் வந்து திரண்டு வரும். நான் அந்த வாளியில் உள்ள ஆடையை வந்து 2 பேட்சாக போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து இது, 2வது பேட்ச் வந்து போட்டு எடுத்ததையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ரெண்டு பேட்சையும் போட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இவ்வளோ பாலாடை வந்து நம்மளுக்கு இவ்வளோ வெண்ணெய் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ வந்து அதை வந்து சில் வாட்டர் வச்சு ஒரு வாட்டி வந்து 1 or 2 times கூட நீங்கள் வந்து அதை வாஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதில் உள்ள தேவையில்லாத அந்த மில்க் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அதுலேருந்து போகும். நெய் உருக்கிறதுக்கு எப்போதுமே வந்து ஒரே பாத்திரம் வச்சுக்கோங்க. அதுவும் அடிக்கணமான பாத்திரமாக வந்து இருக்கணும். இப்போ நம்ம வந்து எடுத்த வெண்ணெயை வந்து இதில் போட்டுக்கலாம். நல்லா இப்போ வந்து அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு மட்டும் இருங்க. இல்லைன்னா ஏன்னா பொங்கி சில நேரம் ஊற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து நெய் உருக்கும் போது எப்போதுமே பக்கத்துலேயே நிற்கிறது நல்லது. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. எப்படி மெல்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நல்லா ஓரளவுக்கு உருகிருச்சு பார்த்தீங்களா. இப்போ அதில் உள்ள தேவையில்லாத மில்க் பார்ட்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் தனியாகவும் நெய் தனியாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரியுது பாருங்கள். வெண்ணெயிலேருந்து நெய்யாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு. அதில் உள்ள ஒயிட் பார்ட்டிகல்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து தேவையில்லாதது, பாலாடையில் உள்ளது, அதெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவை கிடையாதுங்க. பாருங்கள் எப்படி பிரிஞ்சிடுச்சுன்னு. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு அது ஆகணும். ஆனவுடனே நம்ம முருங்கைக்கீரை போட்டு முறிய விட்டுறலாம்.
கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க, பார்த்தாலே தெரியுது. அந்த மில்க் பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, வடிகட்டிடலாம். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து கல்லுப்பும் ஒரு கொத்து முருங்கைக்கீரை இருக்குல்ல, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். அப்போ தான் ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். அதை போட்டு நம்ம முறிய விட்டோம்னா நல்லாயிருக்குங்க ஸ்மெல்லு. பாருங்கள், உங்களுக்கே தெரியுதா எப்படி இருக்குன்ட்டு. ஆஃப் பண்ண பிறகு நான் காமிக்கிறேன். அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல எல்லோ கலரில் இருக்குது. இதை நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து 1/2 லிட்டர் அளவுட்ட எனக்கு வந்து கிடச்சிருக்குதுங்க. இதே மாதிரி நான் போன வாரம் செஞ்சது வந்து 1 லிட்டர்கிட்ட இருக்குதுங்க. 1 லிட்டர் எடுத்துருந்தேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.